மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் போகிறார். சுவாதியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திங்கக்கிழமையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து சுவாதி நட்சத்திரம் அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ராகு 8ல் போகிறனால. அப்புறம் குரு இருக்கும்போது வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ சந்திரன் வந்து அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். பட் என்னென்னா இதில் வந்து தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தோம். ஏன்னா சந்திரன் நீச்சமாகும் இந்த காலகட்டத்தில். ஒரு புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கமாண்டிங்காக பேசுவீங்க. 16ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே சூரியன் வந்து 3-8ல் போகும்போது பாசஸால் ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏதாச்சும் வந்து யாராச்சும் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணி கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள், குழந்தைகள் பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அற்புதமான சூழ்நிலைகள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 17ஆம் தேதிக்கு மேலே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அவர் செவ்வாய் வந்து 8க்கு போவார். ஸோ அப்போது வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் அந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமான சனி வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் அதிகமாக எடுத்தாலும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலும், கொஞ்சம் சில நேரம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அது சனி இப்போ போகிறதும் பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் குரு வக்கரமாக போகிறனாலே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க.